வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மகுடம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனான விஷால் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறாரு. இவருடைய மனைவி தான் துஷாரா விஜயன். இவங்களுக்கு 2 பிள்ளைங்களும் இருக்குது. விஷாலை பொறுத்தளவுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்படியாவது ஒரு காரை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு. அதனால் ஒரு காரையும் வாங்குறாரு. ஆனால் இந்த காரை வாங்கினது அப்படிங்கிற இந்த சம்பவமே இவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுது அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் விஷாலுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. பொதுவாகவே தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமா வரலாற்றிலேயே கூட நம்ம இந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க அப்படின்னு படங்கள் எடுக்கப்பட்டாலே நம்ம பொதுவாகவே இந்த தங்கத்தை கடத்துறது, வைரத்தை கடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போதைப்பொருள் கடத்துறது, இல்லை இந்த துப்பாக்கியை கடத்துறது வரைக்கும் கூட காமிச்சிட்டாங்க இல்லையா. இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு மேட்ரை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சித்தரிச்சிருக்காங்க. அது கற்பனையாக இவங்க புனைஞ்ச விஷயம்லாம் கிடையாது. அப்படி ஒரு கடத்தல் இந்தியா முழுக்க பல ஸ்டேட்ஸில் இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட்டான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க என்கிரெடிட்லேயே விட்டுருக்காங்க. அதனால் அந்த ஒரு சின்ன தின் லைனை பேஸாக வச்சுக்கிட்டு அதை திரைக்கதை பண்ணி இயக்கியிருக்காப்புல விஷால். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆக்ஷன் மசாலா படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சா இது ஒரு தெலுங்கு மசாலா படமாகவே வந்திருக்குது மொத்தமாக ஃபைனல் ப்ராடக்டை பார்க்கும்போது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல ஆர்டிஸ்ட் எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல விஷால், அஞ்சலி, துஷாரா விஜயன், தம்பிராமையா, ஜெயபிரகாஷ், ஜான் விஜய், இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்தை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் இடையில ஒரு எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வேறு, ஒரு லென்த்தியான டேக். அது 2 பேரும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த சீனு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு என்ன சார் மேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நச்சிந்தி பாட்டு இருக்குது பாருங்கள், அது செம்மையான குத்து, சரியான ஒரு தியேட்டர் மெட்டீரியல். ஏற்கனவே இன்ஸ்டாவில் அவன் அந்த பாட்டை போட்டு பொழந்துட்டேன், ஆறாத ஆளுகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தியேட்டரில் பார்க்குறதுக்கு கூட அந்த பாட்டு ரொம்ப நல்ல ஒரு குத்து பாட்டாக செம பெப்பி நம்பர் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை அந்த பாட்டு கொடுத்தது. மற்றபடி டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் அவங்க பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த கதைக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டில் என்ன வேணுமோ அது எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. இந்த படத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல கதையில் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடத்தப்படுற பொருள் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டரில் புதுசாக ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க இவங்க அப்படின்னு. அது ஓகே தான், அதாவது கடத்தப்படுற பொருளில் தான் பூசு இருக்கே தவிர கதையில் எதுவும் பூசு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு கதைக்களம். திரைக்கதையாகவும் அது அப்படித்தான் இருக்குது. ஹீரோ யார், ஹீரோவுடைய ஒய்ஃப் யார், ஹீரோவுடைய மாமனார் யார், இவங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர், உண்மையாக ஹீரோக்கு எதுக்காக கார் வாங்கணும் அப்படிங்கிற அத்தியாவசிய தேவை ஒன்று கிரியேட் ஆச்சு இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே அது 3/4 மணி நேரத்தை தாண்டி ஓடுது படம். அந்த மாதிரி காட்சிகளாக இவங்க ஒரு காட்சியும் கன்சியூவ் பண்ண விதத்திலே கூட லென்த்தாகத்தான் கன்சியூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனாலேயே படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு லென்த்தாக பெருசாக சுவாரஸ்யமும் இல்லாமல் போச்சு. ஏன்னா கதையாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, திரைக்கதையாக கூட அடுத்தடுத்து தான் நடக்க போகுது. பாருங்களேன், இங்கே நடக்கும், இந்த நடக்கும், அப்புறம் இவர் தான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம், இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சைடில் அந்த விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் இடையிலான அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே நல்ல எமோஷனலாக நம்மளை கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சி உள்ள ஸ்கோப்பாக இருக்கே தவிர அது அந்த அளவுக்கு சீன்ஸாக கன்வெர்ட் ஆகலை. காரணம் என்னன்னா, விஷாலுக்கும் அந்த முக்கியமான காட்சியில் இன்வால்வ் ஆன அந்த கதாபாத்திரங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த பாண்டிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெயர் அளவில் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கே தவிர அந்த அளவுக்கு இவங்க இன்னும் டெப்த்தாக எதுக்கும் டிஃபைன் பண்ணலை. அதனால நமக்கு அந்த இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எந்த ஒரு காட்சியிலையும் பெருசாக கிடைக்கவே கிடையாது.
இப்போ எமோஷனலாக இம்பாக்ட் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். இந்த படத்தில் இவங்க அதுவும் குறிப்பாக நம்ம விஷால் இருக்காப்லையே, அவர் அஞ்சலியை பார்க்கும்போதெல்லாம் கவிதை சொல்லுவாப்புல. அந்த கவிதையெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கூவி கூவி விற்கிறோம் வஞ்சிரம், காதலில் நம்ம லைலா மஜ்னுவே மிஞ்சிரும், இல்லைன்னா அவள் காலை பிடிச்சி கெஞ்சிரும். இதுதான் கவிதை. இந்த மாதிரி கவிதை சொல்கிறேன்னு அவர் ஒரு 10 கவிதையை சொல்லுவாப்புல. சார் முடியலை சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த காட்சியெல்லாம் தாண்டும் போது. இதெல்லாம் என்ன பேசிஸில் எழுதி வச்சாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இல்லை இந்த கவிதையை கேட்டு தான் ஒரு பொண்ணு மடங்குமா அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உள்ள இருக்குது. இதை தாண்டி ஒரு வாக்மேன் சீக்ரெட் மேட்ரு ஒன்று இருக்குது. அதாவது இந்த விஷயம் தான் பையனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு விஷால் நினைப்பாப்ல படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்கும். ஆனாலும் அதுக்கு இதுதான் சார் காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை இவங்க போர்ட்ரே பண்ணா கூட எனக்கு என்னவோ அந்த காரணம் ஒட்டவே கிடையாது. அது கன்வின்சிங்காகவும் படலை. நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி லாஜிக்கலாகவும் இந்த படத்தில் பல விஷயங்கள் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து சும்மா பொழந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா என்ன கமர்ஷியல் படம், தெலுங்கு படம் மாதிரி சும்மா அடிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அவைவே கையில் AK-47 வச்சிருக்க லெவலுக்கு எல்லாம் கன்னோட விஷால் ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தா 60 பேர் கன்லேயுமே துப்பாக்கி தீந்து போயிடும் அந்த தருணத்தில். பாருங்கள், இப்படி ஒரு காட்சி இருக்குது. இன்னொரு காட்சியில் நெஞ்சில் 2 பக்கமும் 2 புல்லட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமே ஒரு 10 நிமிஷம் சண்டை விடுவாப்புல விஷால். இந்த மாதிரி ஒரு சம்பவமும் இருக்குது. அதனால் இவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப லாஜிக்கலாக பார்க்கல. ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய அளவில், என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலில் அந்த கூஸ் பம்பை மட்டும் கிளப்பினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போயிட்டாங்க. இது எல்லாமே போக இந்த படத்துடைய லென்த்து அப்படிங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டர். 3 மணி நேரம் 5 நிமிஷம் தான் அந்த படம் ஓடுது. ஆனாலும் பல காரணங்களால் நம்ம ஒரு சில படங்கள் சொல்கிறது உண்டு, சார் 3 மணி நேரம் தான் சார் படம் ஓடுது, ஆனால் 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார் அப்படின்னு. இந்த படம்லாம் 4.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. அவ்வளவு லென்த்தியான ஒரு ஃபீலை கொடுத்த படம் சமீபத்தில் இந்த படமே. இப்படி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த மகுடம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க சம்பவங்களை வெட்டி வீசியிருக்காங்க. ஆனாலும் UA 16+ தான் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.